Hi guys, welcome to Helping and Family. So நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பதிலா இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆளுங்க நோட்டிபிகேஷனை கொடுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் நிறைய ஜாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்மளோட ஜாப்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பத்தி பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேகன்சி தான். நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஜாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். பட் இந்த ஜாப்பில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அப்போலோ வேகன்சிலேருந்து வந்திருக்கு. அதாவது அப்போலோ கம்பெனிலேருந்து வந்திருக்க ஒரு வேகன்சி. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் எடுக்கல இப்போது. பட் அவங்களோட ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு மொத்தமாக வந்து ஆள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஒர்க் வந்து தராங்க. இது பேஸ்ட் ஆன் தி கான்ட்ராக்டாக இல்லை வந்து கம்பெனியில் டைரெக்டாக எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக டைரெக்டாக எடுக்கிற மாதிரி தெரியல நம்மளுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் பொறுத்தவரைக்கும். பட் இந்த ஜாப்பில் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு வேறு ஏதாவது கம்பெனி ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த கம்பெனிலே வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த இதுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் ஓகே, 12th முடிச்சிருந்தாலும் ஓகே, டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, MBA முடிச்சிருந்தாலும் ஓகே. பட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அதில் அரியர் இருந்தாலும் ஓகே. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 5 அரியர் வரலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான வேக்கன்சி தான். ஏன்னா எல்லாத்தினாலையும் நல்லா படிக்க முடியாது, எல்லாத்தினாலையுமே ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். அதனால் அரியர் இருக்கவங்களையும் கூட இவங்க எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஜாப்பை எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, ஒர்க் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை தான், காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மீதி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாபோட அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவிலே நான் கொடுத்துருக்கேன். இல்லைனா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் கொடுத்துருப்பேன். வீடியோவிலே கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்ளை லிங்க் அப்படின்னு நான் கொடுத்து கீழே லிங்க்கையும் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதாவது டைப் பண்ணி ப்ரௌசரில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஒரு வகையாது. இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிறதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆகிடுவீங்க. இதில் அவங்க கேட்டிருக்கிறது ஒரு வெரி சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இது அப்போலோ டயர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ் லிமிடெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நேமு, உங்களோட நேம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் நேம் கொடுக்கணும். ஃபுல் நேம்னா உங்களோட நேம் ப்ளஸ்ஸு உங்களோட இன்சில், அதான் லாஸ்ட் நேம், அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க, மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்குங்க. அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான ஒரு இதுதான். எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 17 இருந்தாலும் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20 இந்த 4 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. 2021 பேட்ச்க்கு மட்டும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ அதனால் மீதி இருக்க ஒரு 5 வருஷம் இருக்குது. மொத்தத்தில் ஒரு 5 வருஷம் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் வந்து எந்த இதுன்னு கொடுத்துங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துங்க. கீழே ஏஜ், இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன ஏஜ் போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஏஜ் தான் நீங்கள் போடணும். நீங்கள் இப்போ உங்களுக்கு 23 உங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் 22 தான் போடணும். அதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஏஜ். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்குங்க. இதெல்லாம் கொடுக்குற டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு போடுங்க. கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட அட்ரஸ் தான் வந்து கரண்ட் லொக்கேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. கீழே வந்து அரியர்ஸ், எத்தனை அரியர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எனக்கு அரியர்ஸே இல்லை. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 அரியர் வந்து வச்சுருக்கேன். இல்லைனா இது அடுத்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 அரியர். இது பார்த்தீங்கன்னா 5 அரியர் மேலே இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி அவங்க அரியர் இல்லாதவங்களை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க, அரியர் இருக்கவங்களை செலக்ட் பண்ணுவாங்க, அப்படி தான் வரும். பட் மோஸ்ட்லி நீங்கள் குவாலிஃபிகேஷன் குறைய வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இன்னொரு டவுட்டும் வரும், நான் 12th முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணுறேன், அரியருக்கு நான் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசிக்கலாம். நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்கன்னா 12th கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து NA அப்படிங்கிறத கொடுத்துங்க. 12th முடிச்சு நீங்கள் வந்து கிளியர் பண்ணல, உங்களுக்கு அரியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அரியர் மீன்ஸ்னால் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிருக்கீங்கன்னா சும்மா ஒரு இதுக்காக வந்து 1, 2 அப்படின்னு மாதிரி கொடுத்துக்குங்க.
கீழே ஹைட் கொடுத்துங்க. நீங்கள் என்ன ஹைட்டு ஒன்று வெயிட்டு. இப்போ வந்து ஹைட் அப்படிங்கிறது வந்து 160 இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப பெட்டரான ஒன்று. வெயிட் வந்து கேஜியில் வந்து வெயிட் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல்லி ஹேஸ் பீன் அப்ளைட் அப்படின்னு சொல்லி வரும். அது வந்துருச்சுனாவே போதும், நீங்கள் வந்து 100% இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டதா அர்த்தம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. இதே மாதிரியான இன்னொரு வீடியோக்களை சந்திப்போம். அதுவரையும் தேங்க்யூ, பை பை. நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி சீக்கிரமாக வேலைக்கு போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.